காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். நான் வரும்பொழுது சுப்புஜி மேடையில் அமரலை, இப்போயும் மேடையில் அமரலை. நான் மேடைக்கு வர சொன்னேன். இல்லைப்பா மேடைக்கெலாம் வர முடியாது, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், நீ மேடைக்கு போ அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அப்புறமா யோசித்தேன், இந்த மேடையே அவர் தான். இந்த மேடை இந்த வயதில் அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அவர் 2K கிட் தான். ஆக்சுவலாக எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறது, எத்தனை பேரை இந்த மேடை ஏற்றி அழகுபடுத்தி இருக்கிறது, எத்தனை பேரை ஆளுமைகளாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது என்று நினைக்கும்பொழுது அந்த மேடையை பார்க்கும்பொழுது எனக்கு பெருமிதமாகவும் அவருடைய சிஷ்யன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமையாகவும், அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு ஆசிரியரை பார்த்த நல்ல ஆசிரியர். நமக்கு 12 வருடங்கள் நம்ம பள்ளியில் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம். ஒரு சில ஆசிரியர்கள் நம்ம மனசில் மறக்க அவர்களை நாம் எந்த நேரத்தில் பார்த்தாலும் ஒரு 4ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸில் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டோமோ அந்த உணர்வு நமக்கு வந்துடும். அப்படி ஒரு உணர்வு எனக்கு வரும். ஏன் அப்படின்னா, அவர் நிறையா எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பார். அந்த ஹோம்ஒர்க்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். நான் யோசிப்பேன், என்னை பல நேரங்களில் நம்ம ஆளுங்க சொல்லின் செல்வர் அப்படிலாம் சொல்லுவாங்க. உடனே நான் இந்த டைட்டில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, வேறு ஒரு விஷயத்துக்காக சொல்ல வரேன். சுப்புஜி அவர்கள் செயலின் செல்வர். இந்த வயசில் நிறைய விஷயம் நான் நினைக்கிறேன், பண்ண முடியல. தாட்ஸ் ஆன் மன் கி பாத் ஆரம்பித்தேன், கண்டினியூ பண்ண முடியல. அவருக்கு தெரியும் நான் எத்தனை புக்கை ஆரம்பித்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார், டே என்ன தாண்டா உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற, எந்த புக்கையும் முடித்து வெளியிட மாட்டேறியாடா அப்படின்னாரு. ஆனால் என்ன அதில் ஒரு விஷயம்னா, எனக்கே எத்தனை புக்கு எழுத ஆரம்பித்தேன்னு மறந்து போச்சு. அவர் கரெக்டாக சொல்லுவார், அன்றைக்கி அதை சொன்னேன், பாரதியார் கவிதைகள் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொன்னேன், அப்புறம் இந்த புக்கு சொன்னேன், அப்புறம் அந்த புக்கு சொன்னேன், எதையுமே முடிக்க மாட்டேறேன், எதையாவது ஒன்றில் உட்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் இந்திய தத்துவவாதிகளை பொறுத்தவரை அதிகம் படிப்பதில்லை என்கிற ஒரு குறை. இந்த மாதிரியான கருத்தரங்கங்கள் அதிகமாக நடத்துவதில்லை, கருத்து செறிவுமிக்க உரைகளை கேட்பதில்லை அப்படின்னு ஒரு குறை. இந்த வாசகர் வட்டம் 2 குறையையும் தீர்த்துவிட்டது. பேச்சாளர்களுக்கு புத்தகங்களை கொடுத்துருது, இந்த புத்தகத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுது. புத்தகத்தை படிக்கிற பழக்கமும் ஏற்பட்டாகிவிட்டது, பேச்சாளர்களும் ஆளுமைகளாக உருவாகிவிட்டார்கள். என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள். ஆரம்பித்த எல்லா விஷயங்களும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை வடிவத்தை மாற்றி கண்டென்ட்டை போட்டுட்டு வேறு கேப்சூலில் போட்டு அடுத்த நிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறார். நான் யோசிச்சு பார்ப்பேன், அவர் ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க ஸ்டெனோ வரணும், ஹேமா கோபால் வரணும், இல்லை வேறு யாராவது வரணும், அந்த புத்தகத்தை எழுதணும். இந்த வயதிலும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் அளவிற்கு நம்மால் செயல்பட முடியவில்லையே என்கிற பொறாமை, குற்ற உணர்வு அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு எனக்கு கொண்டே இருக்கிறது. இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்புரை நல்கிய யாக்கா பூவா ஹேமா கோபால் தான் அப்படி இருக்கிறீங்களா? ஹேமா கோபால் அவர்களே, திராவிட மாயையின் முதல் பாகத்தை ரிவ்யூ ஸ்பீச் கொடுத்த டாக்டர் பாலமுருகன் அவர்களே, அந்த உரையை நான் கேட்கல, கீழே ப்ரெஸ் மீட்டில் மாட்டிட்டேன். 2ஆம் பாகத்திற்கு உரையாற்றிய சுமதி மேகவர்ணம் அவர்களே, 3ஆம் பாகத்திற்கு உரையாற்றிய ஸ்ரீபிரியா அவர்களே, இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் ஸ்பீச்சில் அப்படின்னா, இவங்க கொஞ்சம் அடங்காப்பிடார் ஸ்டூடெண்ட்டு, சுமதி மேகவர்ணம். அவங்க ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. இவங்க அவுட் ஆஃப் சிலபஸாக பேசினாங்க.
அவங்க கரெக்டாக சிலபஸ் கரெக்ட் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி இப்போ ஒன்றே நீங்கள் கேட்கலாம், சார் அடுத்து பேசினார்ல நம்ம சீதாராமன் முரளி அவர்கள், அவர் வந்து ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் வரமாட்டார், அவர் ஒரு ப்ரொஃபஸர், இவர் இன்னொரு ப்ரொஃபஸர். அவர் என்ன பண்ணிட்டாரு, இதை எழுதிருக்கலாமே அதை இவர் தனியாக ஒரு புக்கை எழுதிட்டார். நான் இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன், நீங்கள் இன்றைக்கி பேசுகிறதா அப்படியே ஒரு புக்காக எழுதுனீங்கன்னா எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். சுமதி மேகவர்ணம் அவர்களும் பிரியா அவர்களும் பேசும்பொழுது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் மற்றவங்கள. எங்களுடைய நான் சார்ந்திருக்கிற தென்சென்னை மாவட்டத்தினுடைய மீனாட்சி அவர்கள், எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள், மக்கள் பிரதிநிதியாகவும் இருக்கிறார் அறவாழி அவர்கள், டாக்டர் ஹரி அவர்கள், மற்றும் இங்கே இருக்கிற அத்துணை, ஏன்னா எல்லார் பேரும் சொல்லணும், எல்லார் பேரையும் சொன்னதான் நினச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ எனக்கும் அந்த டைமிங் உண்டு, வந்து வருவாங்க அப்படின்வாங்க. ஆகையால் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இருக்கீங்க, பேர் விட்டுருந்தால் நீங்கள் என்னை மன்னிக்கணும். இப்போ சுமதி மேகவர்ணம் அவர்களும் பிரியா அவர்களும் பேசும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அண்ணாதுரை அவர்கள் மீதும் எம்ஜிஆர் அவர்கள் மீதும் அவர்களுக்கு ஏற்றுக்கவே முடியல. அவங்களுக்கு ஒரு 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 வெறுப்பு இருக்குது. என்ன ஜி இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படியே வெளிப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்முடைய இந்திய தத்துவவாதிகளை பொறுத்தவரை நான் இன்னொரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ஆகணும். 2012 இந்த முயற்சியை நான் தொடர்ச்சியாக, இந்த ஏக்கம் என்னுடைய மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. எனக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த ஏக்கத்தை நான் பூர்த்தி பண்ணிகிட்டே இருந்தேன். 2015 அண்ணாதுரை போட்ட முதல் கையெழுத்து சுயமரியாதை திருமண சட்டம். அதை எதிர்த்து நான் வழக்கு தொடர்ந்த போது கருணாநிதி அவர்கள் முரசொலியில் முதல் பக்கத்தில் என்னை திட்டி அறிக்கை விட்டார். அந்த முரசொலி முதல் பக்கத்தை எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி நம்ம கமலாலயத்தில் போயிட்டு யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு அதை அந்த பேப்பரை வச்சுட்டு உக்காந்துருக்கும்போது பலரும் என்னிடம் சொன்ன வார்த்தை, நான் தவறியும் வாய் தவறி கூட பெரியார்னு சொல்ல மாட்டேன், கவனிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த டைலாகு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். தமிழகத்தில் பெரியார் அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம டச் பண்ணி அரசியல் பண்ண வேணாம்லாம் சொன்ன காலம் இருக்கிறது. இன்றைக்கு எல்லோரும் வார்த்தைக்கு வார்த்தை ஈவேரா ஈவேரா என்று சொல்லும்பொழுது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நான் ஒரு தடவை சொன்னேன், ஈவே ராமசாமி எதிர்ப்பு என்பது பாஜகவோட ஜீனில் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் அதை சொன்ன காலகட்டம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காலகட்டம். அதை சொல்லும்பொழுது பலரும் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், இந்த மாதிரி டைட்டான ஒரு நேரத்தில் எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், இதுதான் இந்திய தத்துவம், இதுதான் இந்திய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்திற்காகத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஒழிய அரசியல்வாதி அல்ல, நான் கொள்கைவாதி. என்னுடைய கொள்கையிலிருந்து எந்த நேரத்திலும் நான் மாற மாட்டேன். இன்றைக்கு தவறி கூட நம்முடைய பேச்சாளர்களுடைய வாயில் திட்டுவாங்க, ஆனால் பெரியார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி திட்டுவாங்க. ஆனால் இப்பொழுது ஈவேரா என்கிற வார்த்தை தான் நம்முடைய வார்த்தைகளில் வருகிறது என்று பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நம்முடைய சித்தாந்தத்தில் நம்ம குறிப்பிட்ட அளவு தூரம் வந்து விட்டோம் என்கிற நம்பிக்கை கீற்று ஏற்படுகிறது. அதே போல் இந்த வலதுசாரி வாயில்சாரிங்கிற வார்த்தை, அதையும் இப்போ எல்லாம் விட்டுட்டீங்க. அதுவும் நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நாம் வந்து இந்திய தத்துவவாதிகள். இங்கே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தம், சொந்த பண்பாடு, சொந்த வாழ்வியல், சொந்த இறையியல் கோட்பாட்டில் பயணப்படுகிற ஒரே தத்துவவாதிகள் இந்திய தத்துவவாதிகள். இந்திய தத்துவம் சுருக்குனீங்கன்னா இந்துத்துவம், அதுதான் இந்துத்துவவாதி. இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் நம்முடைய சிவசரன் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ அழகாக ஒரு மண்டபம், எலெக்ஷனில் இவ்வளோ இந்த ஊரே சுற்றின இவ்வளோ நல்ல மண்டபம் இருக்குன்னே எனக்கு காட்டில் கண்ணில் கிடச்சில்ல. என்ன நல்ல மண்டபம் எல்லாம் பண்ணிங்க, இந்த மைக்கில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண வேணாவா? அதுதானே, அதுக்கு மைக் இங்கே இந்த வாய்ஸே எடுக்காது. அவர் இன்னும் ஒரு 2 வாரத்தில் டேட்டா அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க பையனை ஃபோட்டோ எடுக்கும்போது டெலிட் பண்ணுறாரு அந்த வீடியோவை.
புரியுதுங்களா? நீங்கள் இந்த பெரியார் திடலில் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் யூடியூப்பில் வரும், பார்த்துருக்கீங்களா? மேடையில் 4 பேர் உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி மைக்கில் பேசுவாங்க. இந்த மதுவதினி இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க எதிரில் வந்து ஒரு 200 300 பேர் இல்லை, சரி ஒரு 50 பேராக உட்காந்துருப்பாங்கன்னு நினைப்பீங்க. கிடையாது. மேடையில் இருக்கிறவங்கள விட கீழே இருக்கிறவங்க எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த வீடியோவை அவங்க என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி போட்டு இது ஒரு சித்தாந்தம், இது ஒரு தத்துவம்ங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. இது என்ன தத்துவம், இது என்ன சித்தாந்தம், அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. இவ்வளோ பெரிய புக்கு அட்டாட்டையாக புக்கு போட்டுருவாங்க. அந்த புக்கை வச்சுக்கிட்டு புக்கை யாரும் படித்து பார்க்க மாட்டாங்க. நாம் தானே காட்டுறோம். இப்போ சீமான் சொல்லிட்டார், நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்ததே சீமான் சொன்னார். அந்த எவிடன்ஸு எனக்கு யார் அந்த புக்கு கொடுத்தா? நான் புக்கு கொடுத்தேன், நீங்கள் அந்த யூடியூப்பில் வந்து எல்லாம் பார்த்தீங்க. புக்கு கொடுத்ததே எங்கள் தலைவர் சுப்புஜி. நான் ஜிகிட்ட கேட்டேன், ஜி அந்த புக்கு உடனே, ஆனால் ஒன்றுங்க பாருங்கள், புக்கு திருப்பி வந்துடணும் அப்படின்னாரு. ஏன்னா அவர் ஆதாரம் நூலகத்திலேருந்து அந்த புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு நேரம் ஆகிடுச்சு. அந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்கும்போது என் பிஏ கையில் கொடுத்தேன்ச்சு. இன்னொரு புக்கு கேட்டேன், அது லேட் பண்ணலை, அதனால் இந்த புக்கையும் நான் லேட் பண்ணி தான் தருவேன், வெயிட் பண்ண சொல்லுவாங்கல்ல அப்படின்ட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஆகையால் நீங்கள் ஆய்வு ரீதியாக நீங்கள் அணுகணும். எவர் ஒருவரையும், எந்த தலைவர் ஒருவரையும் வெறுப்பின் அடிப்படையில் அணுகுவது அப்படிங்கிறது இந்திய தத்துவத்திற்கு பழக்கம் கிடையாது. அண்ணாதுரை அவர்களை நீங்கள் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அண்ணாதுரை என்பவர் ஈவே ராமசாமியோடு இருக்கும் பொழுது அண்ணாதுரை வேறு, ஈவே ராமசாமியை விட்டு விலகியதற்கு பிறகு அண்ணாதுரை வேறு. என்றைக்கு பட்டினத்தார் பாடலை எடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அவர் சொன்னாரோ அன்றைக்கு அவருடைய தத்துவம் மாறிவிட்டது. நீங்கள் இந்த இற விட்ட கதையை நீங்கள் சொன்னீங்களா, அவங்க சொன்னாங்களா? டச் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்து அண்ணாதுரையினுடைய பரிணாம வளர்ச்சி. இரு அப்படின்னு போட்டிங்கன்னா அது இனவாதம். திராவிடர் என்றால் இனம், திராவிடம் என்றால் இடம். இது இடம் என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆதிசங்கரர் சொல்கிறார், நான் திராவிட சிசு அப்படின்னு சொல்கிறார். திராவிடம் என்றால் திரவம் சூழ்ந்த இடம். இனவாதம் என்பதை விட்டுவிட்டு இடவாதம் என்பதற்கு அண்ணாதுரை வந்துட்டார். இன்றைக்கு அண்ணாதுரையை திமுக தூக்கி போட்டு விட்டது, இதுதான் உண்மை. ஏன்னா கருணாநிதி அவர்களுக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் ஆகாது, பிடிக்காது, 2 பேருக்குமே பிடிக்காது. கருணாநிதி அவர்கள் வந்ததற்கு பிறகு அண்ணாதுரை என்கிற வார்த்தையை கேட்கும் போது அவருக்கு ஒரு அவர்ஷன் ஏற்படுது. அண்ணாதுரை என்றாலே மக்களுக்கு எம்ஜிஆர் ஞாபகம் வர ஆரம்பித்ததுனால அவருக்கு சொல்லிக்கொள்ள ஒரு தலைவர் தேவைப்பட்டால் பழைய பொட்டிலிருந்து தூசி தட்டி ஒரு பழைய பொருளை தூக்கிட்டு வந்தார். அந்த பொருள் தான் ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி பெரியார் ஆக்கப்பட்டார். எப்படி அவரை பெரியார் ஆக்கினாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப 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 சாதாரணமான விஷயம். இந்திய சமூகத்திற்கு பிடித்திருக்கிற ஒரு வியாதி மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம், மெக்காலே கல்வி முறை. இன்றைக்கும் மெக்காலே கல்வி முறை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன சார், 1986 ஒரு தேசிய கல்விக் கொள்கை வந்தது, அதுக்கப்புறம் ஹெஷ்பால் கமிட்டி வந்தது, எவ்வளோ இருக்கே, நீங்கள் என்ன இன்னும் மெக்காலே கல்வி முறை? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெக்காலே கல்வி முறை என்பது என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு மூளை 2 பக்கம் இருக்கும். ஒன்று சிந்திக்கிற பகுதி, இன்னொன்று மனப்பாடம் பண்ணுற பகுதி. சிந்திக்கிற பகுதியை ஆஃப் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணுற பகுதியை மட்டும் ஆன் பண்ணுற அந்த கல்வி முறைக்கு பேர் மெக்காலே கல்வி முறை. அந்த கல்வி முறையை பொறுத்த வரையும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது அறிவு என்று நீங்கள் நம்புவீர்கள். அச்சில் இருப்பது தான் அறிவு, இதுதான் மெக்காலே கல்வி முறை. இந்த அச்சில் இருப்பது தான் அறிவு என்கிற தத்துவத்தை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி தமிழகத்தில் ஈவே ராமசாமி இவ்வளவு தமிழை காட்டுமிராண்டின்னு சொன்னார், ஔவையாரை அழுக்கு மூட்டைன்னு சொன்னார், கம்பரை வந்து திட்டினார், திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னார். எல்லாத்தையும் கேட்டு கோபப்படுறவங்க ஈவே ராமசாமியை முழுதாக வெறுக்க முடியாததற்கு காரணம் அவங்க டெக்ஸ்ட் புக்கில் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழுன்னு படித்து மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அவர்கள் எல்லாம் மெக்காலே கல்வி முறையினுடைய விக்டிம்ஸ், பாதிப்படைந்தவர்கள். இப்போது இதை எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான அறிவு செறிவு மிக்க அறிவார்ந்த உரையாடல்களை வைத்து தான் நம்ம மாற்ற முடியும். இன்றைக்கி கோவாவில் மத மாற்றத்தை பற்றி அழகாக ராதா தேவர் பேசினார். நான் வந்து எறையூரில் படித்தேன்,
கிறிஸ்டியன் ஸ்கூல் இங்கே நம்ம திருக்கோவிலூர் ரோட்டில் இருக்கு இல்லைங்களா, புகப்பட்டி பக்கத்தில். அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு சகாயராஜன் சொல்லி கிறிஸ்டின். அவன் சொன்னான் என்கிட்ட ஒரு தடவை, எனக்கும் அவனுக்கும் நிறைய உரையாடல்கள் நடக்கும். அவன் ஒரு தடவை என்ன சொன்னான், இஸ்லாமியர்கள் தான் இந்து கோயில்களை இடிக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் இந்து கோயில்களை இடிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை கிடையாது, கோவாவில் நடந்தது. சொன்னவன் கிறிஸ்டின், என்னுடைய நண்பன். கோவாவில் நடந்தது. கோவாவில் ஒரு இந்து கோவில் இரவோடு இரவாக கப்பலில் இருந்து பெரிய பெரிய வாகனங்களை அழைத்து வந்து அந்த கோவில் தரைமட்டமாக்கப்பட்டது. ஏன்னா அந்த கோவிலை இடிக்க முடியல, ஒரு இரவில் அந்த கோயில் இடிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள், பேய் கப்பலில் வந்து இந்த கோவில் இடிச்சிருச்சு, எப்படி ஒரு நைட்டில் இவ்வளோ பெரிய கோவில் இடிக்க முடியும்? அந்த காலத்திலே ஜேசிபி மாதிரியான பெரிய கனரக வாகனங்கள் கப்பலில் வந்து இறங்கி அந்த கோவிலை இடித்தது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னவன் கிறிஸ்தவரான சகாயராஜ். இன்றைக்கு இந்திய தத்துவவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களாகவே இருங்க, இஸ்லாமிய சகோதரர்களாகவே இருங்க, எங்களை இந்துக்களாக இருக்க விடுங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களோடு மனம் திறந்த உரையாடலை நாம் செய்தாக வேண்டும். அவர்கள் மீது நமக்கு ஒரு கரிசனம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் விக்டிம்ஸ், பாதிப்படைந்தவர்கள். அவருடைய முன்னோர்கள் இஸ்லாமியராக இன்றைக்கு இருப்பவர்கள், அவருடைய முன்னோர்கள் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளான காரணத்தால் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளானதால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். நீங்கள் இன்னொரு விஷயம் அருமையாக அந்த புத்தகத்திலிருந்து எடுத்து கையாண்டாங்க. சர்நேமெல்லாம் ஒழிச்சாங்க. அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய தகுதி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பட்ட பேரை அவங்க விடலை, சாதி பேரை விடலை, ராதா தேவரனே வச்சுருக்காங்க. அதை சொல்கிறதுக்கான முழுமையான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் பாருங்கள், அவங்க சொன்ன விஷயங்களை கவனிங்க. மதமாற்றத்தினால் என்னவெல்லாம் செய்யப்பட்டதோ அதையெல்லாம் அண்ணாதுரை, திராவிடர் முன்னேற்றக் கழகம், கருணாநிதி அவர்கள் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருந்தது. சாதி பேரை வச்சுட்டா அரசு வேலை இல்லைன்னு ஜீவோ போட்டாங்க. அண்ணாதுரை வந்த உடனே முதல் கையெழுத்து, நான் சொன்னால நான் கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லி, இந்து திருமண சடங்குகளை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஐயர் வச்சு சப்தபதி கம்ப்ளீட் ஆனாதான் திருமணம் என்பது அண்ணல் அம்பேத்கர் போட்ட சட்டம். அதில் இவங்க ஒரு அமெண்ட்மெண்ட்டை போடுறாங்க, 2 பேர் மாலை மாற்றிக்கிட்டா கல்யாணம், மோதிரம் போட்டுக்கிட்டா கல்யாணம், 2 பேரை சாட்சி வச்சு கல்யாணம்னு அறிவித்தாலே கல்யாணம். அதைத்தான் நான் சேலஞ்ச் பண்ணேன். இந்து சடங்குகளை ஒழித்தார்கள், சாதி பெயர்களை ஒழித்தார்கள். கிறிஸ்தவர்கள் கோவாவில் கிறிஸ்தவ மதத்தை பரப்பிவிட்டு என்னவெல்லாம் செய்தார்களோ அது அத்தனையும் இங்கே திராவிடர் கழகம், இன்னும் சொல்ல போனால் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம், அதிலிருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே வந்தாங்க. உண்மை என்ன தெரியுமா, அது பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் மட்டும் கிடையாது, தமிழ் சமூகம் எதுவுமே இல்லாத இயக்கம், வன்னியர் அல்லாத ஒரு இயக்கம், பறையர் அல்லாத ஒரு இயக்கம், நாடார் அல்லாத ஒரு இயக்கம், தேவர் அல்லாத ஒரு இயக்கம், தமிழ் சமூகங்கள் எந்த சாதியும் இல்லாத ஒரு இயக்கம் தான் பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம். நீங்கள் வேணால் காட்டுங்க, இந்த பெரும்பான்மை தமிழ் சாதிகள் ஏதாவது அதில் இருந்துதான் கேளுங்க. துரைமுருகன் சொல்கிறாரு, ஈவே ராமசாமியினுடைய அழுக்கு, சாதி ரீதியான அழுக்கு அவர் மனசில் எவ்வளோ இருந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். அமைச்சர் வெறுமையாக சொல்கிறார் மேடையில். ஈவே ராமசாமியை நான் சந்தித்த போது ஈவே ராமசாமி அவரை பார்த்து கேட்குறாரு, நம்மெல்லாம் சந்தித்தா என்னங்க கேட்போம், என்ன கேட்போம், என்ன சார், என்ன ஊர், என்ன கிராமம், என்ன பேர், என்ன தொழில் பண்ணுறீங்க? ஈவே ராமசாமி எடுத்த உடனே என்ன கேட்டுறேன், நீ என்ன சாதி? உடனே அவர் நான் வன்னியர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே அவர், வன்னியர்னா நீ ஒன்றும் உயர்ந்த ஜாதின்னு நினச்சிக்காத, எல்லாமே பட்டியல் சமூகத்தினுடைய சாதி பேரை சொல்லி அந்த மாதிரி தான், பறையர் சமூகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? ஈவே ராமசாமி சொல்லியிருக்கார். நல்லா நோட் பண்ணுங்க, இதில் பறையர் சமூக பெருமக்களையும் அவர் இழிவாகத்தான் நினைக்கிறார், வன்னியர் சமூக பெருமக்களையும் அவர் இழிவாகத்தான் நினைக்கிறார், தமிழ் சமூகங்கள் அத்தனையும் அந்த மனிதர் இழிவாகத்தான் கருதி இருக்கிறார். அதான் அந்த வார்த்தையில் வருது. நீங்கள் ஒன்றும் உயர்ந்தவன் நினச்சிடாதீங்க, அவங்கள பண்ணால் அப்போ அவங்களே இவர் தாழ்வாக தானே நினைக்கிறாரு, பட்டியல் சமூக பெருமக்களை தாழ்வாக தானே நினைக்கிறாரு. அதானே அதனுடைய அர்த்தம். இவ்வளவு சாதி வெறி பிடித்தவரை
சாதிக்கு எதிராக போராடிய தலைவர் என்று இந்த சமூகம் சொல்ல வைக்கப்பட்டது என்று சொன்னால், தமிழ் சமூகத்தை விட ஒரு ஏமாளி சமூகத்தை உலகத்தில் நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க? சீதாராமன் சார் பேசும்போது அருமையாக விஷயத்தை கையாண்டார், நிறைய விஷயங்கள் கையாண்டார். ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் பற்றி பேசினார். ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அவர் நீதிபதியாக அறிவிக்கப்படும் பொழுது கேரளா கம்யூனிஸ்டில் அவர் பொறுப்பில் இருக்கார். பொறுப்பில் இருக்கும் பொழுதே அவர் நீதிபதியாக அறிவிக்கப்படுகிறார், பொறுப்பில் இருக்கும்பொழுது. இன்றைக்குமே சந்துரு கம்யூனிஸ்டுக்கார் ரிட்டையர் ஆகிட்டார், காரக்குழம்பு தலையில் ஊற்றின மாதிரி இருப்பார் பாருங்கள். அவரை வச்சு கூட ஒரு படம் கூட எடுத்தாங்க. ஆக்சுவலாக அவர் அந்த கேஸ் நடத்தலை. கேஸ் நடத்தினவர் ஊரில் இருக்கார். ஏன்னா இப்போ ட்ரையல், கிரிமினல் ட்ரையல் லோக்கல் கோர்ட்டில் தான் நடக்கும், ஹைகோர்ட்டில் டைரெக்டாக நடக்காது. அந்த நேரத்தில் சுபாஷன் ரெட்டி இருந்தப்போ எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்தாரு. இவர் ஒரு 1000 ஆர்டரில் இவர் வாங்கினது ஒரு ஆர்டர். ஆனால் இவரை வச்சு ஒரு படம் எடுத்துட்டாங்க. அவரெல்லாம் கம்யூனிஸ்ட் தான். இப்போ பிஜேபியில் இருந்த ஒருவர், ஒரு மெம்பராக இருந்த ஒருத்தர் ஜட்ஜ் ஆகிட்டாருன்னா குய்யான்னுவாங்க. ஆனால் கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்க சொல்லப்படாத ஒரு தகுதி, கம்யூனிஸ்டில் இருந்தால் நீங்கள் ஜட்ஜ் ஆகிடலாம். அதுக்குன்னு ஒரு லாபியாக இருக்குது சென்னை ஹைகோர்ட்டில். அதுக்குன்னு ஒரு சீனியர் கவுன்சில் இருக்கார், அவருடைய ஜூனியர்ஸ்லாம் ஜட்ஜ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படி ஆனவர் தான் இவர்களுக்கெல்லாம் முன்னோடி தான் கிருஷ்ணய்யர் அவர்கள். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பு. இந்திரா அவர்கள் எம்பியாக ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு சொல்லி சின்ஹா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு. அதற்கு பிறகு அதை கிருஷ்ணய்யர் ரிவர்ஸ் பண்ணுறார். கிருஷ்ணய்யர் அவருடைய சுயசரிதையில் எழுதுகிறார், சார் இந்த தீர்ப்பு, இதற்கப்புறம் நான் ஒரு தடவை இந்திராவை மீட்டிங்கில் பார்த்தேன், அவங்க இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, எனக்கு நெகட்டிவ் ஆர்டர் கொடுத்துட்டீங்களேன்ற கேட்டாங்கன்ற மாதிரி சென்ஸ் எல்லாம் பேசிட்டே அவர்கள் பிரதமராக இருந்தாலும் எனக்கு எந்த விதமான அழுத்தமும் வரவில்லை. இதெல்லாம் ஒரு எபிசோடில் அப்படியே பேசிகிட்டே வருவார். அந்த எபிசோடை முடித்து அடுத்த பக்கம் திருப்பினா மனசாட்சி கேட்கல. அடுத்த எபிசோடில் காங்கிரஸ் எம்பி ஒருத்தருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் என்னை சேம்பரில் பார்த்தாரு, இந்த மேட்டரில் இந்திராவிற்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுங்கள் என்று எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டார். அவருடைய சுயசரிதையில் இருக்குது. ஆனால் அழுத்தம் கொடுக்கப்பட்டது தான், ஆனால் அந்த அழுத்தத்துக்கு அவர் செவி சாய்க்கல. ஆனால் ஆர்டரு இந்திராவுக்கு ஃபேவராக கொடுத்துட்டாங்க. இது நீங்கள் நம்பணும், நம்பினாதான் கம்யூனிஸ்ட் கட்சியில் சோறுன்ட்டாங்க. இந்த தேசம் இந்த தேசம் உண்மையிலே சொல்கிறேங்க, வரலாற்றை மட்டும், உண்மையான வரலாற்றை மட்டும் தேடி தெரிந்து கொண்டால் மட்டுமே போதும். வேறு எந்த விதமான புரட்சிக்கும் அவசியம் இல்லை. நம்முடைய வரலாறு மட்டும்தான் இங்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான வரலாறு நமக்கும் படிக்க கிடைக்க வேண்டும், நம்முடைய மாணவர்களுக்கும் படிக்க கிடைத்தாக வேண்டும். உங்கள் வீட்டில் ஒருத்தன் திருடுறான், நல்ல காங்கிரீட் செவுட்டில் ஓட்டையை போட்டு உள்ளே உங்கள் பீரோவுக்குள்ளே கடப்பாறை, நல்ல கோத்ரேஜ் பீரோவுக்குள்ளே கடப்பாறை விட்டு நோண்டி பீரோவை பொளந்து 60 பவுன் நகையும் 10 லட்ச ரூபா பணத்தையும் தூக்கிட்டு போயிடுறான். நீங்கள் அந்த வீட்டை திறந்து பார்த்துட்டு, என்ன ஒரு முயற்சி, எவ்வளோ அழகு, இவ்வளோ பெரிய செவுரை எவ்வளோ நேரம் உட்காந்து அவன் கொடாஞ்சிருக்கு, இந்த பீரோவை என்ன நேக்காக உடைச்சிருக்கான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பாராட்டுவீங்களா? ஆனால் நீங்கள் பாடப்புத்தகத்தில் படிக்கிறீங்க, கஜினி முகமது முயற்சியினுடைய அடையாளம். வீட்டை கொள்ளடிச்சவன் திருடன், நாட்டை கொள்ளடிச்சவன் முயற்சியினுடைய அடையாளம். இதுதான் நம்முடைய வரலாறு நமக்கு படிக்க கொடுத்துருக்கிற விஷயம். இதில் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சப்ஜெக்ட் பாருங்கள், இந்தி எதிர்ப்பு. அதில் இன்னொரு விஷயம், இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நான் உங்கள் சிந்தனைக்கு விடுறேன், மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றி இல்லை. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் இந்திக்கு எதிராக போராட்டம் நடந்தது சரி. காங்கிரஸ் இந்தியை திணித்த போது தமிழகம் அதை எதிர்த்து போராடியது அந்த கால சூழ்நிலைக்கு சரி. இப்பொழுது இந்தி திணிப்பு இல்லவே இல்லை எனும்பொழுது இப்பொழுது அதே போராட்டத்தை திரும்ப கொண்டு வருவது முட்டாள்தனம். இதுதான் உண்மை. நீ அதை டிஃபெண்ட் பண்ண போனீங்கன்னா காங்கிரஸ் பண்ணதை நம்ம ஏன் டிஃபெண்ட் பண்ணணும்? காங்கிரஸ் பண்ண ஒரு கொடுங்குற்றத்தை நம்ம ஏன் அதை டிஃபெண்ட் பண்ணணும்? இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறார். இந்தியை நீங்கள் பரவலாக்கியதன் காரணமாக
உத்தரப்பிரதேசத்தில் தாய்மொழியாக இருக்கக்கூடிய பல மொழிகள், அவாதி, போஜ்பூரி, மேதிலி, இந்த பக்கம் பீகாரி, அந்த பக்கம் மார்வாடி, பல மொழிகள் இன்றைக்கு அழிந்து விட்டது. ஸ்டாலின் சொல்கிறார், உண்மை. ஆனால் அந்த தவறை செய்தது காங்கிரஸ். இன்றைக்கு அந்த தவறை திருத்துவதற்குத்தான் தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. அங்கே என்ன நடந்தது தெரியுங்களா? இவங்க சொல்கிறாங்க, சார் தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் சார். நான் தான் கேட்டேன், ஏன்ப்பா உருது பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் மும்மொழி கொள்கை இருக்கேப்பா, இப்படி நரம்பு பொடிக்க பேசுகிறீங்களே, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு? அது வேறு மக்கள் கோச்சிக்கிறாங்க, நீங்கள் அடிக்கடி வெங்காயத்துக்கு ஈவே ராமசாமி பாஷையை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் அங்கே மும்மொழி கொள்கையை வச்சுருக்கீங்க? 2006 தமிழ் லேர்னிங் ஆக்ட் போட்டாங்க, இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. தமிழகத்தில் தமிழ் மொழியை ஒரு மொழியாக கூட எடுக்காமல் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துடலாம். அட்வொகேட்டுக்கு தமிழ் படிக்க தெரில, டிஎஸ்பிக்கு தமிழ் படிக்க தெரில. சார் நான் என்ன கேட்குறேன், உன்னுடைய தாய்மொழியை எழுத படிக்க தெரியாமல் நீ டிகிரியை விசிட்டிங் கார்டில் போட்டுக்கிட்டா நீ முதல்ல எப்படி லிட்ரஸின்ற இதுக்குள்ளே வருவ? எழுத படிக்கவே தெரியலையே. பஸ்ஸில் திருவண்ணாமலைன்னு எழுதிருக்க, அதை படிக்க தெரியல உனக்கு, அப்புறம் எப்படி நீ படித்தவனாவ? டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவோடைய சூசைட் நோட் பாருங்கள். கள்ளக்குறிச்சியில் ஒரு பாப்பா 11th படிக்கிற பாப்பா சூசைட் பண்ணிட்டாங்க பாருங்கள். அவங்க சூசைட் நோட் பாருங்கள். ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழை எழுதியிருக்கிறார். ஈவே ராமசாமி ஆசைப்பட்டது, ஏங்கி தவித்தது இதற்காக. இன்றைக்கு திமுக அதை சாதித்து காட்டிருக்கிறது. அகர வரிசைப்படி தமிழ் எழுத்துக்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்துங்கள், மனைவியிடம் ஆங்கிலத்தில் பேசுங்கள். புத்தி எங்கே போகுது பாருங்க. மனைவிக்கு அப்புறம் குழந்தைன்னு சொல்லுவோம் யாராவது, அவருக்கு எங்கே போகுது பாருங்க. வேலைக்காரியிடம் இங்கிலீஷில் பேசுங்க. நீங்கள் இந்திய எதிர்ப்பு சொன்னீங்க, அந்த காவாலிங்களை தூக்கி உள்ளே போட்டிருக்கணும், சுட்டு கொண்டு இருக்கணும். ஈவே ராமசாமி தமிழும் தமிழரும் என்ற புத்தகத்தில் சொல்கிறார், இந்திக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தியது தமிழ் மொழிக்காக அல்ல, ஆங்கிலம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தமிழுக்காக கிடையாது. இன்றைக்கு அவருடைய சித்தாந்த வாரிசுகளாக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் குட்டி சிஎம் பேர் என்ன டக்குனா உதயநிதி அவர்களும் இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இந்த மொழிகள்லாம் சொன்னேன் இல்லையா, நான் அங்கே பேச ஆரம்பிக்கிறேன், பல பேர்கிட்ட பேசுகிறேன். தாய்மொழி போஜ்பூரி, தாய்மொழி ஆவாதி, மேதிலி, அவங்களுக்கெல்லாம் என்னென்னா எல்லா இந்திய தேசம் முழுவதும் இப்போ வரைக்கும் இருமொழி கொள்கை தான். இப்பொழுதுதான் மும்மொழி கொள்கை அனைத்து மாநிலங்களிலும் அமல்படுத்தப்படுகிறது. குஜராத்தில் மட்டும்தான் இங்கிலீஷு குஜராத்தி, உத்தரப்பிரதேசத்தில் இங்கிலீஷு ஹிந்தி, மத்திய பிரதேசத்தில் ஹிந்தி, பீகாரில் ஹிந்தி, இன்னும் சொல்ல போனால் ராஜஸ்தானில் ஹிந்தி. இவங்க சொல்கிறாங்கல்ல, நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தி மீடியத்தில் படித்தவர், ஹிந்தி தனியாக டியூஷன் வச்சு கற்றுக்கிட்டார். இதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த மொழிகள் எல்லாம் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் சுதந்திரம் அடைந்து இத்தனை வருஷம் கழித்து அந்த மக்களினுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய போஜ்பூரிலையும் ஆவாதிலையும் வரலாற்றில் முதல் முறையாக டெக்ஸ்ட் புக்கு பிரிண்ட் ஆகுது சார். போஜ்பூரியில் பிரிண்டே அப்போ தான் சார் அடிக்கிறான். தேசிய கல்விக் கொள்கை தான் அதற்கு காரணம். ஃபஸ்ட்டு இப்போ பிரிண்ட் ஆகுது. அந்த மொழிகள் இன்றைக்கு காப்பாற்றப்படுகிறது. காங்கிரஸால் இந்தி நிரவல் செய்யப்படும் பொழுது அழிக்கப்பட்ட மொழிகள் இன்றைக்கு மீண்டும் புத்துயிர் பெறுகிறது என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்களுடைய தேசிய கல்விக் கொள்கை காரணம். அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு காங்கிரஸ் பண்ணது இந்திக்காக, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் நடு ரோட்டில் நின்று போராடுவது தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று கேட்பது, மும்மொழி கொள்கை வேண்டும் என்று போராடுவது தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக. நாங்கள் மும்மொழி கொள்கையை கேட்பது இந்திக்காக அல்ல, தமிழ் மொழிக்காக. 10 பேரில் 10 மாணவர்களில் 5 to 6 மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரியவில்லை. இதுதான் தமிழகத்தினுடைய கசப்பான உண்மை. தமிழ் எழுத்து வடிவத்தை அழித்து விட வேண்டும். ஏன் திராவிடம் நினைக்கிறது? ஏன் எழுத்து வடிவத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறது? தமிழனுடைய அறம், தமிழனுடைய வாழ்வியல், தமிழனுடைய தர்மம் எழுத்து வடிவத்தில் தான் நம்முடைய சங்க இலக்கியங்களாக, திருக்குறளாக, புறநானூறாக பொதிந்து கிடக்கிறது. இங்கே எழுத்து வடிவத்தை அழிச்சிட்டு பேச்சு வடிவம் மட்டும் இருக்கணும். நரிக்குறவ பாஷை மாதிரி நரிக்குறவ பாஷைக்கு எழுத்து வடிவம் கிடையாது.
இதைத்தான் இன்றைக்கு திராவிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், பீகாரில் இந்தி பரவலாக்கப்பட்ட போது இன்றைக்கும் அந்த மொழிகள் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னென்னா, இந்தி மொழிக்கும் போஜ்பூரிக்கும் ஆவாதிக்கும் பீகாரிக்கும் ஒரே ஸ்கிரிப்ட், தேவநாகரி ஸ்கிரிப்ட். இந்த கோடு கூட எழுதுகிறாங்கல்ல அந்த ஸ்கிரிப்ட். அதனால் இந்தி மொழியை படித்தவர்கள் தங்களுடைய மொழியினுடைய பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தைகளை அந்த தேவநாகரி ஸ்கிரிப்டை பயன்படுத்தி எழுதுகிறாங்க தேவைப்பட்டா. காங்கிரஸ் செய்தது தவறு. நீங்கள் இந்தி அப்படிங்கிற ஒரு காமன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்து நினச்சது கரெக்டு. ஏன்னா ரஷ்யாவில் போனீங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது, சீனாவில் இங்கிலீஷ் கிடையாது. இவங்க கேட்டால் திராவிட குரூப் என்ன சொல்லுவாங்க, சார் உலகத்திலே அதிகம் பேர் இங்கிலீஷ் தான் சார் பேசுகிறாங்க. கிடையாது. உலகத்தினுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட சைனாவில் இங்கிலீஷ் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருந்தது. இப்போ இந்த பொது மொழியாக ஒரு மொழி இருக்கணும், ஒரு அலுவல் மொழியாக ஒரு மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அண்ணல் அம்பேத்கர் முன்மொழிந்த மொழி சமஸ்கிருதம். நேரு அவர்கள் முன்மொழிந்த மொழி இந்தி. இந்த இரண்டு மொழியும் முன்மொழியப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இரண்டு மொழியும் எந்த இனத்து மக்களுக்கும் எந்த பகுதி மக்களுக்கும் தாய்மொழி கிடையாது. சார் இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் தெலுங்கு. இப்போ தெலுங்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்கள் மெட்ராஸ் பிரசிடென்சி முழுசும் தெலுங்கை பொது மொழியாக்குங்கன்னு சொன்னால் தமிழர்கள் ஒத்துக்க மாட்டோம். உங்களுடைய தாய்மொழி எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய தாய்மொழியை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. பரவலாக யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத ஒரு மொழி இருந்தால் அனைவரும் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக இரண்டு மொழிகள் முன்மொழியப்பட்டது. இதுதான் பார்லிமெண்ட் டிபேட்டில் நடந்தது. இந்தி என்கிற மொழி இதற்காகத்தான் முன்மொழியப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் செய்த சதி, இந்தி மொழியை பரவலாக்குகிறேன் என்கிற போர்வையில் தனது தாய்மொழியை மாணவர்களுக்கு படிக்க கொடுக்காமல் அந்தந்த தாய்மொழிகளில் இருந்த அரிய பல பொக்கிஷங்களை அடித்து நிரவிவிட்டது. இதுதான் உண்மை. அப்பொழுது தமிழ் சமூகம் இந்தியை எதிர்த்தது என்று சொன்னால் அது சரி. இப்பொழுது தமிழ் சமூகம் மும்மொழி கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய வரலாற்று தவறு. இதைத்தான் நம்ம பேசணும். நம்ம ஆளுங்களே என்ன சொல்கிறீங்க, சமயத்தில் பேசும்போது ஹிந்தி தெரிஞ்சாதான் நம்ம அங்கே பேசுவோம். நாம் பேசுவது, நாம் போராடுவது, நம்ம கையெழுத்து வாங்குவது, மீண்டும் 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 சொல்லுகிறேன், இந்திக்காக அல்ல, நம்முடைய தாய்மொழி தமிழுக்காக. சார் என்ன சார் அப்படின்னா, இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டது என்று சொன்னால் எவனொருவனும் தன்னுடைய தாய்மொழியில் படித்தாக வேண்டும், கட்டாயம். ஒரு மொழி தேசிய கல்விக் கொள்கையில் திணிக்கப்படுகிறதுன்னு சொன்னால், நான் இப்போ 2015 டிராஃப்ட் வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மொழி தமிழ். இங்கே என்ன திணிப்பு நடக்குதுன்னா தமிழ் திணிப்பு நடக்கிறது. தமிழ் மொழியை பயிற்று மொழியாக படிக்கணும். குறைந்தபட்சம் ஒரு மொழியாகவாது நீங்கள் தேர்வு செய்து படித்தாக வேண்டும், கட்டாயம். ஏன் அப்படின்னா தமிழ் மொழியில் தான் ஒரு குழந்தை சிந்திக்கிறது, வீட்டில் பேசுகிறது, தன்னுடைய தாய்மொழியில் தான் பேசுகிறது, தன்னுடைய தாய்மொழியில் தான் சிந்திக்கிறது, தன்னுடைய தாய்மொழியில் தான் கனவு காணுகிறது. அது போய் பள்ளியில் வேறு மொழியில் படிக்கும் பொழுது அந்த பள்ளி படிப்பு அந்த குழந்தைக்கு அந்நியமாக போட்டு போயிடும். உலகத்தில் ஃபின்லாந்து எஜுகேஷன் சிஸ்டம் தான் வேர்ல்டு பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறாங்க. ஃபின்லாந்தில் போய் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சேர்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தாய்மொழி தமிழ் என்பதற்காக உங்களுடைய ஒரு குழந்தையை பயிற்றுவிப்பதற்காக ஒரு தமிழ் ஆசிரியரை அவங்க வேலைக்கு எடுப்பாங்க. எல்லா குழந்தைகளும் குறைந்தபட்சம் ஆரம்ப கல்வியை தங்களுடைய தாய்மொழியில் படித்தாக வேண்டும் என்று ஃபின்லாந்து எஜுகேஷன் சிஸ்டம் வலியுறுத்துகிறது. அதை போன்ற ஒரு உலகத்தரமான கல்வி முறையை இந்திய தேசத்தில் உருவாக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார். இந்த தேசிய கல்விக் கொள்கை நினைக்கிறது தன்னுடைய தாய்மொழியில் அனைவரும் படித்தாக வேண்டும் என்று நினைக்கிறார். டைம் முடிஞ்சிருக்குமே, அப்படியா? சரி, இந்த விஷயத்தை தமிழ் சமூகத்தின் ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டிய கடமை இந்திய தத்துவவாதிகள் நமக்கு இருக்கிறது. இன்னொரு விஷயம், எமர்ஜென்சி பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு சித்தாந்தம் நமக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவர்கள் பட்ட வலிகளை, தியாகங்களை நம்ம புறந்தள்ளக்கூடாது. எமர்ஜென்சியில் திமுககாரங்க அடி வாங்கினது உண்மை.
இங்கே இந்திய தேசம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம், தமிழகத்தில் 2 அமைப்பு பாதிக்கப்படுதுன்னா ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் ஒரு பக்கம், திமுககாரங்க ஒரு பக்கம். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரே ஜெயிலில் தான் போட்டாங்க. கருணாநிதி வாஜ்பாய் அப்போ மட்டும் கூட்டணி கிடையாது, அந்த ஜெயிலையும் கூட்டணி தான் போட்டு வெளுன்னு வெளுத்தாங்க திமுககாரங்களை. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம், ஸ்டாலின் வந்து மிஸ்ஸாவில் உள்ள போனார், மிஸ்ஸா காலத்தில் உள்ள போனார். ஆனால் மற்ற சகோதரர்கள், திமுகவுடைய சகோதரர்கள் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டது உண்மை. மிகப்பெரிய அளவில் இங்கே தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் ஜனசங்க நம்முடைய சொந்தங்களும் திமுகவினரும் தான் எமர்ஜென்சியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டார். எமர்ஜென்சியை சுப்புஜி எப்படி கையாண்டார்ன்றதெல்லாம் அவர் புத்தகத்தில் எழுதியிருப்பார். எத்தனை போராட்டங்களை அவர் கடந்து வந்திருந்தார் என்பது அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு. சில நேரம் சில பயணங்கள் தங்கப்பதக்கம் மாதிரி ஈஸியாக சின்ன பேராக தான் சொல்லியிருப்பேன். சில பயணங்கள், சில பதிவுகளில் அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிக்கும்பொழுது அந்த சமகால அவருடைய அந்த வாழ்நாளில் சமகால வரலாறு அப்படியே பேரலாக அந்த அரசியல் வரலாறு அப்படியே சொல்லிகிட்டே வருவார். அதுதான் நம்முடைய சீதாராமன்ஜி பேசும்போது சொன்னார். ஒரு விஷயம்தான் நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம். நீங்களும் எமர்ஜென்சியை பார்த்தீங்க, நாங்களும் எமர்ஜென்சியை பார்த்தோம். ஆனால் நீங்கள் அந்த இரத்த காயம், அந்த ரத்தம் காயறதுக்குள்ள நேருவின் மகளை வருக, நல்லாட்சி தருகன்னு போய் காலில் விழுந்தீங்க. ஆனால் இன்றைக்கு வரை நாங்கள் காங்கிரஸ் முக்து பாரத் என்பதை முன்னெடுத்து காங்கிரஸை புதைச்சி புல்லு முளைச்சி வச்சுருக்கோம். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம். நாங்கள் கொள்கைவாதிகள், நீங்கள் அரசியல்வாதிகள். இன்றைக்கு டீலிமிட்டேஷன் சொல்லி இல்லாத பிரச்சனை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் நான் நின்னேன். 387 பாயிண்ட் நான் பேசின இடம், மைக்கு பிடிச்சி பேசின இடம். போய் ட்ராவல் பண்ணது 400க்கும் மேலே. என்னுடைய சகோதரர்கள், என் கூட எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. என்னுடைய பிரச்சார வாகனத்தில் நான் ஷெட்டு போட்டுக்கல. கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதம் தான், இந்த டைமில் தான் ஆரம்பித்தோம் பிரச்சாரத்தை. என்னுடைய மக்கள் இந்த பகுதியில் விவசாயத்தில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வெயிலில் வேலை செய்கிறாங்க. நான் பிரச்சாரத்தை வெயிலே பண்ணுறேன். 1 மணி 2 மணி வெயிலையும் நான் பிரச்சாரத்தை 17 நாட்கள் பிரச்சாரத்தையும் நான் வெயிலில் தான் பண்ணேன். அவங்களும் வெயிலில் தான் நின்னாங்க. அவரெல்லாம் வண்டியில் ஏறி நின்று எல்லாம் வெயில் தான், ஒன்றும் பண்ணல. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகணுன்னா 110 கிலோமீட்டர் சார். இந்த திருவண்ணாமலை பாராளுமன்றம். திருப்பத்தூரில் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வருவோம், ஜோலார்பேட்டைக்கு வந்து நம்ம அந்த வேக்கண்ட் ரயில்வே லேண்டில் இண்டஸ்ட்ரி கொண்டு வருவோம், ஐசிஎஃப் மாதிரி ஒரு கம்பெனி, வந்தே பாரத் கொண்டு வருவோம்னு நம்ம வாக்குறுதியில் போடும்பொழுது திருப்பத்தூர் பகுதி காரியகர்த்தர் எல்லாம் இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாமே நமக்கு நன்றி சொன்னாங்க. சார், வாக்குறுதியில் கூட திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை போட மாட்டாங்க சார். ஒரு சிட்டி கொடுமை மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த 4 தொகுதியிலேருந்து தான் கேண்டிடேட் வருவாங்க, இங்கே தான் பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜவ்வாது மலைக்கெலாம் ஒருத்தரும் போக மாட்டாங்க. நான் போய் நைட்டில் ஒரு பட்டியல் சமூக இப்போ எஸ்டி வீட்டில் திண்ணையில் படுத்துட்டேன். அந்த பூத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒன்றுமே இல்லை, நைட்டு போய் தூங்கிட்டேன். அவங்க வீட்டு திண்ணையில் படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கு நான் சொல்கிறேன் சார், டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த திருவண்ணாமலை பகுதிக்கு மட்டும் 2 அல்லது 3 எம்பி கிடைப்பாங்க. மக்கள் ஏன் அதை வேணாம்னு சொல்ல போகிறாங்க? அது மக்களுக்கான பிரச்சனையே கிடையாது சார், அது உங்கள் அரசியல் பிரச்சனை சார். நீங்கள் சொல்கிற கற்பனையான வாதங்கள் உண்மை என்று வைத்து கொண்டால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க சார், 39 எம்பியிலேருந்து 52 எம்பி தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாங்க சார். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அதை விட அதிகமாக. இப்போ என்ன உத்தரப்பிரதேசத்துக்கு கம்மியாக இருக்குது நம்மளை விட? இதுதான் டுபாகூருங்கிறது. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு நம்மளோட கம்மியாக இருக்கா? இப்போ நமக்கு 39, அவங்களுக்கு 80. ஏற்கனவே டபுள் மடங்கு தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து சொல்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கிடைப்பா. ஜனங்க கேட்குறாங்க, எப்பா எங்கே என்ன அதிகமாக கிடைச்சா என்னப்பா, எனக்கு 2 எம்பி சேர்த்து கிடைச்சா எங்களுக்கு நல்லது தானே, அது உன் அரசியல் அறிப்பு, நீ எங்கேயாவது போய் சொரிஞ்சுக்கோ, எங்களுக்கு என்ன வந்து இது மக்கள் பிரச்சனையை பேசு. இதான் மக்கள் பேசுகிற விஷயம். மக்களிடம் நாம் இதை பேச வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, தமிழ் சமூகம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்லேயும் ஐவிஎஃப் சென்டர் வந்துருச்சு. தமிழ் மொழியை அழித்தார்கள், தமிழ் பண்பாட்டை அழித்தார்கள், தமிழ் அறத்தை அழித்தார்கள். இன்றைக்கு தமிழ் சமூகமே அழிந்து கொண்டிருக்கிறது. காரணம் டாஸ்மாக். குடிப்பழக்கம் இளைஞர்களிடம் புகுத்தப்பட்டது, பரவலாக்கப்பட்டது, நீ குடிச்சாகணும்னு கம்பல் பண்ணப்பட்டது. விளைவு இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள்.
முன்னாடிலாம் வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னால் நார்மல் டெலிவரி நார்மலாக இருந்தது. சி செக்ஷன் ஆப்ரேஷனுங்கிறது எங்கேயாவது அங்கே ஒன்று இங்கே முன்னாடி நடக்கும். இப்போது நார்மல் டெலிவரினா நம்ம புருவோம், நார்மல் டெலிவரியா, வாட் அ சர்ப்ரைஸ், ஆப்ரேஷன் நார்மல் ஆயிடுச்சு. அது மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டமாக நம்ம சமூகம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னா, கல்யாணம் பண்ண உடனே நார்மலாக குழந்தை பிறந்தா நார்மலா அப்படின்னு ஆச்சரியப்படுற சூழ்நிலை. செயற்கை கருத்திருப்பு என்பது நார்மல் ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன சிறு நகரங்கள் எல்லாம் ஐவிஎஃப் சென்டர் வருது. காரணம், சாராயத்தை அரசாங்கமே விற்று கொண்டிருக்கிறது. படிக்க வைக்கிற வேலையை தனியாரிடம் கொடுத்துவிட்டு குடிக்க வைக்கிற வேலையை அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் இதோ ஒரு வருஷம் எலெக்ஷன் விஷயமோ அல்லது அடுத்த 5 வருஷம் எலெக்ஷன் விஷயமோ கிடையாது. நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய அடுத்த இனப்பெருக்கத்திற்கான அடுத்த தலைமுறைக்கான ஒரு விஷயம். இன்றைக்கு தமிழ் சமூகங்கள் பொருளாதார ரீதியில் ஒன்று வறுமை கோட்டில் கீழே இருக்கிற குடும்பங்கள் டாஸ்மார்க்கு 800 ரூபா கூலி வாங்கினா 400 ரூபா கொடுத்துருது. நடுத்தர குடும்பங்கள் தங்களுடைய குழந்தைகளின் படிப்புக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுது. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையின் வாயிலாக 778 பள்ளிகளை, தமிழக அரசு பள்ளிகளை முதல் கட்டமாக தனியார் பள்ளிகளை விட 10 மடங்கு மேம்படுத்தி காட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்கள் கல்வி வியாபாரம் பாதிக்கப்படும் என்று இங்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அந்த ஆட்சியாளர்களை தூக்கி எறிவதற்கு தமிழ் சமூகம் தயாராகிவிட்டது. இது நடந்தே தீரும். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.